Hi friends, welcome to my channel only for 365. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. சமைக்க தெரியாதவங்க, கிச்சன் பக்கம் போனதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபியாக இருக்கும். ஸோ இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். நாட்டு தக்காளியாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, பெங்களூர் தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, 2 பெரிய வெங்காயம், இஞ்சி ஒரு 7, கொத்தமல்லி தழை கார்னிஷ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க, பூண்டு பல் வந்து ஒரு 17. எல்லா பூண்டு, இஞ்சி, வெங்காயம் 3யும் தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளியை தனியாக அரைச்சிக்கோங்க. பேன் எடுத்துகிட்டு அதில் 4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா சாத்தே பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 10 to 12 மினிட்ஸ் சாத்தே பண்ணிட்டே இருந்தால் அதனோட பச்சை வாசம் போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா சாத்தே பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா குக் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம மீன் வயலில் பாயில் பண்ண எக்ஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணுறப்போ மசாலா எல்லாம் எக்குக்குள்ளே போய் நல்லா கோட் ஆகும். இதனோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலாவும் 2 டேபிள் ஸ்பூன் வீட்லேயே அரைச்ச கறி மசாலாவும் போட்டு அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி வந்து எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கிரேவி திக்காக வேணுங்கிறனால நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து சிம்மில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. இது வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை உடையாத மாதிரி மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 3 நிமிஷம் சிம்மிலே வேகட்டும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ முட்டை குழம்பு ரெடி. இந்த குழம்பை வந்து நீங்கள் தோசை, இட்லி, ஆப்பம் அது கூடலாம் வச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.